டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்லேயே அலையண்டா, இங்கெல்லாம் கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. அதனால நிற்கிறேன் சொன்னால், வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லேயே போகிறேன்னு சொன்னால், காரில் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும். என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்டில் ஓடுது. அந்த பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது என் மைண்டில். முன்னாலே வர 4-5 பேர் பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காரில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் அதே ஃப்ளோரில் வந்து போகலைன்னு சொன்னால், நான் ரஜினிகாந்தில் வந்து 2.5 வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சுருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வண்டி புது கார்டன். அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முரளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை, இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும். ஃபாரின் டிரைவர் எங்கே ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது? அவர் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 ஃபீட் ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர். அவர் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஆமாம், எஸ் நீங்கள் டிரைவரு, பட் யூனிஃபார்ம் வேணும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலாக்கேந்திர ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் இருக்குது. அந்த டிரைவரே வர சொன்னேன். இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட், வித் ஷூ, வித் கேப். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே கமான் அப்படின்னு கார்கிட்ட போய், எஸ் சார் வேர் ஷீட்டிங் சார், ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார்? பேக் சீட். எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு, தொப்பி அப்படியே கழட்டி பாதி பெண்டாகி டோர் திறந்து, ப்ளீஸ் சார், எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியை ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது, அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரோ கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. கம்ப்ளீட் இந்த கேப்பு கீப்பு திஸ்டிங்கெல்லாம் வந்த உடனே யாரும் வந்துட்டாங்க சொல்லி பார்த்தா, நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்த பார்த்து கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு அங்கே ஸ்டேட்டாக போனேன். அங்கே போயிட்டு, சார் கார் வாங்கியிருக்க, நீங்கள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். சரிப்பா இந்தப்பா அப்படின்னு வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு காரு பார்த்தாங்க, காரை விட ஜாஸ்தி ராபின்சன் தான் பார்த்தாங்க. சரிப்பா அது எந்தப்பா? எஸ் சார், ஃபாரின் கார், ஃபாரின் டிரைவர் சார். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, சரி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம். இந்த ராபின்சன் வந்து அதே மாதிரி எஸ் சார் பெண்ட் பண்ணி எங்கே அடிக்கிறானோன்னு சொல்லி பயம். அவர் அதுக்கு ஒரு யூஸ் ஆகிட்டார். பாலச்சந்திரன் நிற்கிறாரு. நான் உட்காரும்போது அப்படியே வந்து டோர் திறந்து எஸ் சார் அப்படியே எடுக்கிறாங்க. எனக்கு உடம்புல வந்து பாம்பு தேடெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராபின்சனுக்கு வந்து இல்லை, முதல்ல யூனிஃபார்ம் கழட்டு, இந்த செல்யூட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த 2 வருஷத்தில் நான் வந்து நினச்சதை சாதித்தேன் அப்படின்னு சொன்னால், அது வந்து என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய உழைப்பால், என்னுடைய டேலண்டால் அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும். அந்த நேரம், அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பாத்திரங்கள், அவங்க அங்கே இயக்கின படங்கள், அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம், அதெல்லாம் சேர்ந்து தான் நான் அப்படி வந்து அந்த சாதனை நான் நினச்சது வந்து முடிஞ்சது. யாரே ஆகட்டும், ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொன்னால், இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும், தனி மனிதன் ஆகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு அரசாங்கமே ஆகட்டும்,
நம்மளுடைய உழைப்பால், திறமையால், நம்முடைய புத்திசாலித்தனத்தால், நம்முடைய சாணக்கியத்தனத்தினால, நம்முடைய செயலால் நாம் வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு 10% தாங்க. 10% தான். ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை அடைய முடியும். ஒரு பெரிய மிக வெற்றியை ஒருத்தர் அடைய முடியும். எதுவுமே